வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஒரு டேஸ்டான மீன் வறுவல் செய்யலாம். நான் உரலில் 4 சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக அதை நசுக்கி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நசுக்கிக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். மீன் வறுவலுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே அரை லெமனை புழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் மீனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பெசரி விட்டு இது ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடுறேன். 30 நிமிஷம் கழித்து தோசை தவாவில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மீனை ஒன்றா போட்டு ஃப்ளேம் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மசாலாலாம் உதிராமல் மீனோட ஒட்டிக்கிட்டு நல்லா அழகாக வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மீன் நல்லா செவந்து வந்துடுச்சு. ஒரு அருமையான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன்லாம் புழிஞ்சு ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டோடு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.